ஆகஸ்ட் 15 2026 வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஃப்ரீ கேம்புங்க. இங்கே ஃப்ரீயாக கன்சல்டேஷன் இலவசமாக பார்க்கப்படும். என்ன வியாதியாக இருந்தாலும் சரிங்க, வாங்க. முடி எல்லாருக்கும் வந்து ஹேர் ஃபால் ஆகுது மேம், முடி கொட்டுது. தலை வாரினா வீடெல்லாம் முடி எங்க வீட்டில் இருந்தது, இப்போ இல்ல மேம். இப்போ ஹேர் ஃபாலுக்கு என்ன தீர்வு? ஏன்னா என்னன்னு ஷாம்பு போடுறாங்க, நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம் மேம். இந்த முடி கொட்டுறது, முடி வளர்றத பத்தி நம்ம நிறைய போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு உள்ளுக்கு என்ன எடுத்துக்கிட்டா இந்த முடி கொட்டுறது நிற்கும், முடி நல்லா வளரும், சொல்லுங்க. பொதுவாக ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நிறைய ரீசன் இருக்கு மேம். நம்ம நினைக்கிறோம் ஏதோ டேண்ட்ரஃப்னால கொட்டுதோ, தண்ணி மாற்றிட்டோம் அதனால் கொட்டுதா அப்படின்லாம் யோசிக்கிறோம். உங்களுக்கான பதிவு இதில் உங்களுக்கு ஏதாவது முடி கொட்டி ஒரு மாதிரி பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதில் கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளாக ஜூஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஜூஸ்னால் ஈஸியாக எல்லோரும் குடிச்சிடுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஆஃபீஸ் போகும்போது நான் கொண்டு போய் அங்கே கரெக்டாக குடிச்சிடுறேன் மேம் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சிம்பிளாக ஒரு 4 ஜூஸ் சொல்கிறேன் மேம். ஸோ ஹேர் ஃபாலுக்கு இது ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஆளுமே ஃபாலோ பண்ணலாமா? ஈஸி தானே, கிடைக்குது எல்லாமே. ஸோ அப்போது நம்ம உடலையும் நம்ம ஹேர் ரெண்டுமே நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும். அயன் டிஃபிஷியன்சி, கால்சியம் டிஃபிஷியன்சி, குடல் கழிவுகள் வெளியேறி நமக்கு ஆரோக்கியமான உடலும் தலைமுடியும் இருக்கணும்னா சிம்பிளாக இந்த 4 ஜூஸ் போதும். ஆகஸ்ட் 15 2026 வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஃப்ரீ கேம்புங்க. இங்கே ஃப்ரீயாக கன்சல்டேஷன் இலவசமாக பார்க்கப்படும். என்ன வியாதியாக இருந்தாலும் சரிங்க, வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் தாங்க பேசிகிட்டு இருக்கேன். இந்த சேனல் உங்களுக்கான சேனல், உங்களுக்கான ஆரோக்கிய சேனல். கஷ்டப்படுறவங்க, ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கான இந்த சேனல். உங்களுக்காக தான் நான் மேம்கிட்ட நிறைய டவுட்டை பற்றி கேட்டுட்ருக்கேன். ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கேன், அதுலேருந்து நான் எப்படி இதை சித்தா எடுத்துக்கலாமா, நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் நேரில் வந்து எங்கள் டாக்டரை பாருங்கள், அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து எங்கள் மேமை பார்த்தீங்கன்னா சூப்பராக ரொம்ப அழகான ஒரு தீர்வு கிடைக்கும். இங்கே இது ஒரு பாசிட்டிவான இடம் அப்படின்னு தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு பதிவை பற்றி மேம்கிட்ட கேட்போம். எல்லாருக்குமே முடி கொட்டுதுங்க, எல்லாம் ஒரே ஹேர் ஃபால் ஜாஸ்தி. ஆனால் இந்த ஹேர் ஃபால், இந்த முடி கொட்டுறது ஏன் இப்படி வருது, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இப்போ நம்ம நிறைய ஷாம்பை யூஸ் பண்ணுறோம், நிறைய என்னென்னமோ போடுறோம். ஆனால் உள்ளுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆரோக்கியமான உள்ளுக்கு எடுத்தால் மட்டும்தானே அந்த முடி கொட்டுறது நிற்கும் இல்லையா, முடி வளரும். சரி, மேம்கிட்ட கேட்போமா, வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம் இப்போ முடி எல்லாருக்கும் வந்து ஹேர் ஃபால் ஆகுது மேம், முடி கொட்டுது. தலை வாரினா வீடெல்லாம் முடி எங்க வீட்டில் இருந்தது, இப்போ இல்ல மேம். இப்போ ஹேர் ஃபாலுக்கு என்ன தீர்வு? ஏன்னா என்னன்னு ஷாம்பு போடுறாங்க, நம்ம நிறைய வீடியோ போட்டுட்டு இருக்கோம் மேம். இந்த முடி கொட்டுறது, முடி வளர்றத பத்தி நம்ம நிறைய போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு உள்ளுக்கு என்ன எடுத்துக்கிட்டா இந்த முடி கொட்டுறது நிற்கும், முடி நல்லா வளரும், சொல்லுங்க. பொதுவாக ஹேர் ஃபால் ஆகுதுன்னா நிறைய ரீசன் இருக்கு மேம். நம்ம நினைக்கிறோம் ஏதோ டேண்ட்ரஃப்னால கொட்டுதோ, தண்ணி மாற்றிட்டோம் அதனால் கொட்டுதா அப்படின்லாம் யோசிக்கிறோம். சரியாக தண்ணி குடிக்கலன்னா, ஸோ வாட்டர் இன்டேக் நார்மலாக இல்லை, பாடியில் ரொம்ப ஹீட் ஆகுதுன்னா தலைமுடி உதிரும். அந்த ஹீட் அப்படின்னு சொல்கிறது தான் சித்த மருத்துவத்தில் நம்ம பித்தம் அப்படின்னு சொல்லுவோம். சித்தர்கள் அதுக்கு தான் அந்த பித்தத்தோடம் அதிகரித்தா நிறைய சிம்டம்ஸில் தலைமுடி உதிர்தலும் ஒன்று, இளநரை வரும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா தூக்கம் இல்லாமல் இருக்கும்போதும் தலைமுடி கொட்டும். உப்பு நிறைய சாப்பிடுவாங்க, உப்பு, புளிப்பு, இந்த மாதிரி ஸ்பைசி ஃபுட்ஸ், ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க இல்லையா, அதனாலையும் தலைமுடி உதிரும். ஸ்ட்ரெஸ்ஸோ, டிப்ரெஷனோ, ஹார்மோன் இம்பேலன்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அது தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பாக இருக்கும். ஒபிஸ், உடல் எடை அதிகரிக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி நமக்கு லிவரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். நிறைய பேருக்கு நம்ம சொல்கிற ஒரு விஷயம், கல்லீரலை பலப்படுத்தும் உணவுகளை எடுத்துக்கோங்க. அப்போ தானா செக் பண்ண வரும்போதே நீங்க இதெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா? கண்டிப்பா. லிவர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்லாம் மேம் பார்த்துட்டு தான் மெடிசன் கொடுப்பாங்க, சும்மா கிடையாது. இந்த ஹேர் ஃபால்னால உள்ளுக்கு வேற எதுவும் பிரச்சனைகள் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. நிறைய பேர் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. தெரியாது மேம், உள்ள என்ன இருக்குன்னு தெரியாம முடி கொட்டுது பாவம் ஏதோ வாங்கி போட்டுக்கிறாங்க மேம். அது சொல்லுவாங்க, எனக்கு ஆயில் மட்டும் கொடுங்க மேம்,
இல்லைங்க, உங்களுக்கு நாடி பார்த்துருக்கேன், லிவர் ப்ராப்ளம் இருக்கு, தைராய்டு இஷ்யூஸ் ஆல்ரெடி நீங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, இதை கிளியர் பண்ணாதாங்க ஆட்டோமேட்டிக்கா ஹேர் ஃபால் நமக்கு ஸ்டாப் ஆகும்னா ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க. யோசிக்கவே வேண்டாம். என்னன்னா மலச்சிக்கல் இருக்கா, கட்டு ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணாம ஹேர் ஃபால் குறையாது. வெரி குட். ஸோ லிவர் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணாம ஹேர் ஃபால் நிச்சயம் குறையாது. ஒருவேளை தைராய்டு பிரச்சனை இருக்கா, அதுக்கான சொல்யூஷனும் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த மருந்துகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். மருந்துகள்னாவே நமக்கே என்னடா இது, ஒரு வாரம் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் முடியலங்க என்னால அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கற்ப மருந்துகள் ஈஸியா சாப்பிடலாம். அதை தாண்டி உணவுன்னு ஒரு விஷயம் இருக்கு. சித்தர்கள் சொன்னது வலியுறுத்தி இருக்கிறது அந்த ஒரு விஷயம் தானே, உணவுகள். இப்ப முக்கியம் உள்ளுக்கு என்ன சாப்பாடு நல்லது சாப்பிட்டா முடி கொட்டாதுன்றதும் தெரிஞ்சுக்கணுமா? சிம்பிளா ஜூஸ் மட்டும் நான் சொல்றேன். ஜூஸ்னா ஈஸியா எல்லாரும் குடிச்சிடுறாங்க, ஃபாலோ பண்றாங்க. ஆபீஸ் போகும்போது நான் கொண்டு போய் அங்க கரெக்டா குடிச்சிடுறேன் மேம் அப்படியெல்லாம் சொல்றாங்க. சிம்பிளா ஒரு 4 ஜூஸ் சொல்றேன் மேம். ஹேர் ஃபாலுக்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் உங்களுக்கு ரொம்ப நாளா குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். அது மட்டும் இல்லாம நமக்கு அயன் டிஃபிஷியன்சி இருக்கா, அதுவுமே தலைமுடி உதிர்தலுக்கு ஒரு முக்கியமான காரணம் இல்லையா? ஸோ அது எல்லாமே பூர்த்தி செய்யற மாதிரி நமக்கான ஒரு 4 ஜூஸ் நான் சொல்றேன். இப்போ தலைமுடி உதிர்தல்னாவே நம்ம நெல்லிக்காய் தான் ஃபர்ஸ்ட் எடுப்போம். இந்த நெல்லிக்காயோட கருவேப்பிலை நைட்டே நீங்க ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சிருங்க. இது 3 அரைச்சு ஒரு 300 ml ஜூஸ் காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். ஸோ நெல்லிக்காய், ஒரு முழு நெல்லிக்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, அதுல நம்ம ஊற வைத்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனுடைய ஃபைபர்ஸ்லாம் இருக்கும், அதுவும் எல்லாமே சேர்க்க வேண்டாம், பாதி அளவு ஃபைபர் சேர்த்து இதில் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த ஃபைபர் நம்ம இன்டேக் உள்ளே போகும்போது தான் இந்த கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, கான்ஸ்டிபேஷன் இருக்காது. ஸோ இது சுகர் இருக்கா, பிபி இருக்கா, தைராய்டு இருக்கா, எல்லாருமே இந்த நெல்லிக்காய், கருவேப்பிலை, வெந்தயம் சேர்த்து இந்த ஜூஸை தாராளமாக குடிக்கலாம். அடுத்து 2வது நாள் நம்ம என்ன குடிக்கலாம், சிம்பிளான ஒரு ஜூஸ் சொல்கிறேன். வெள்ளரிக்காய். ஸோ வெள்ளரிக்காய் உடல் சூட்டை நமக்கு தணிக்கக்கூடியது. ஸோ இந்த வெள்ளரிக்காயோட நம்ம என்ன சேர்க்க போறோம்னா, அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஸோ இந்த ஜூஸும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ வெள்ளரிக்காயை பொறுத்த வரைக்கும் இப்போ ஸ்கின்னுக்கு ஒரு பிரச்சனை, உடல் சூடு தனினாவே வெள்ளரிக்காய் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபேஷியல்லாம் பண்ணும்போது கண்ணில் வைப்பாங்க. ஆனால் அதை உள்ளுக்கு எடுத்து பாருங்களேன், வெள்ளரிக்காய் ரொம்ப நல்லது. வெள்ளரி பழம் சாப்பிட்டு பாருங்க, ஐஸ் கட்டி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கு அவ்வளவு நல்லது வெள்ளரி பழம். வெள்ளரி பழம் கிடைச்சாலும் தாராளமா சாப்பிடலாம். அதுல கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டு பாருங்க, கிட்ஸுக்கு கொடுங்க, உடல் சூட்டை தணியும். அது மாதிரி இந்த நரைமுடி பிரச்சனையும் நமக்கு குணமாகுது. அடுத்து 3வது ஒரு ஜூஸ் சொல்றேன், சிம்பிளா நம்ம யூஸ் பண்றது, கொய்யா. இந்த கொய்யா கொஞ்சம் நல்ல காயா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்தது வேண்டாம், கொஞ்சமா காயா இருக்கிற மாதிரி ஒரு முழு கொய்யா, நாட்டு கொய்யாவா எடுத்துக்கோங்க. ஸோ அதனோட ஒரு நெல்லிக்காய், கொய்யா நெல்லிக்காய் 2மே நம்ம ஜூஸா போட போறோம். ஸோ விட்டமின் சி 2லயுமே அதிகமா இருக்கு, அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகம். தலைமுடி உதிர்தலை தடுக்கிறதுக்கு கொய்யா ரொம்ப சிறந்த ஒரு கனி. நம்ம கொய்யா இலை தேநீர் டீலாம் சொன்னோம். ஆமா, நல்லா நிறைய பேர் அதை ஃபாலோ பண்றாங்க மேம், ரிசல்ட் இருக்கு. இந்த கொய்யாவும் நெல்லிக்காயும் சேர்த்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ தலைமுடி உதிர்தல் ஒரு 1 வீக்லேயே நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கணும். வீடு நீங்க சொன்ன மாதிரி கிளீனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க, தலைமுடி உதிராம இருக்கிறதுக்கு கொய்யாவும் நெல்லியும் ரொம்ப சிறந்தது. அடுத்து 4வது ஒரு ஜூஸ் சொல்றேன். இது பெரும்பாலும் அந்த பித்தத்தை தணிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். தேங்காய், ஒரு 2 பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தேங்காய் பாலா நம்ம குடிக்கும்போது எவ்வளவு நன்மை தருது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த தேங்காய், இதனோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்துக்கோங்க. இதனோடைய நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரை இல்லைன்னா கரிசலாங்கண்ணி கீரை ஒரு கைப்பிடி அளவு இதுல சேர்த்துக்கணும். இதை ஜூஸா குடிச்சு பாருங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ தேங்காய் பால், தேங்காய் எடுக்கிறோம், கசகசா சேர்த்துருக்குறோம், வயிறு புண்ணை ஆற்றக்கூடியது, உடல் சூடு தனியும். ஸோ ரெகுலராக இந்த 4 ஜூஸில் ஏதாவது 2வது நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணலாம். இல்லை 4மே ஒரு நாளும் நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். 4மே ஃபாலோ பண்ணலாமா? ஈஸி தானே, கிடைக்குது எல்லாம் நல்லா. ஸோ அப்போது நம்ம உடலையும் நம்ம ஹேர் 2மே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும், அயன் டிஃபிஷியன்சி, கால்சியம் டிஃபிஷியன்சி, குடல் கழிவுகள் வெளியேறி நமக்கு ஆரோக்கியமான உடலும் தலைமுடியும் இருக்கணும்னா சிம்பிளாக இந்த 4 ஜூஸ் போதும்.
நிறைய பேர் கேட்குற மாதிரி ஆயில், கண்டிப்பா ஹேர் ஆயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல நம்ம வந்து கேச ரஞ்சினி தைலம் இருக்கு, குன்றிமணி தைலம் இருக்கு, இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கு. இது எல்லாமே நம்மளோட ஸ்பெஷல் தைலம். ஸோ ஒரு 7லேருந்து 8 வகையான தைலங்கள். ஸோ தைலங்களே வேற வேறையா நிறைய வச்சிருக்கோம் நம்ம. அதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது தான் ஹேர் நல்லா ஹெல்த்தியாக உங்களுக்கு க்ரோ ஆகும். ஸோ ஹேர் ஃபால் இருக்காது, இளம் வயதுலேயே நிறைய முடி இருக்குது அப்படின்னா அதற்கான நம்ம மெடிசன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ பாவனை நெல்லி கொடுக்குறோம். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து. மரமஞ்சள் மருந்தும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணாவே ஹேர் ஃபால் குறைஞ்சிடும். நல்ல ஒரு சூப்பரான பதிவு மேம். ஏன்னா இன்னைக்கு உலகம் பூரா இருக்கு முடி கொட்டுறது, முடி வளர்றதுக்கு என்ன வழி பண்றதுன்னு தெரியாம எல்லாம் தவிக்கிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. ஏன்னா உங்களுக்கான பதிவு. இதுல உங்களுக்கு ஏதாவது முடி கொட்டி ஒரு மாதிரி பிரச்சனை இருக்கு, அதுக்கு என்ன தீர்வுன்னு தெரியாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா இதுல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ரொம்ப அருமையான பதிவுங்க. 4 ஜூஸ், அந்த 4 ஜூஸும் வந்து ஒரு அருமையா எல்லாரும் ஈஸியா கிடைக்கிறது. எல்லாமே என்னங்க ஒரு 50-100 ரூபாயில எல்லாமே கிடைக்குதுங்க. அப்படி ஒரு எங்க மேம் சொல்றது எல்லாமே யாரும் கஷ்டப்படாத அளவுக்கு சிம்பிளான ஒரு எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹேர் ஆயில் இங்க கிடைக்குதுங்க. ஏன் எனக்கு தெரிஞ்சு ஹேர் ஃபால் ஆகுதா, நேரம் வாங்கல, அப்பாயின்மெண்ட் வாங்கி மேம்கிட்ட வாங்க. ஏன்னா செக் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு என்னதான் இந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சாலும் மேம்கிட்ட வந்தீங்கன்னா இந்த ஹேர் ஃபால் எதனால வருதுங்கிறது அழகா கண்டுபிடிச்சி அதுக்கான ஒரு தீர்வு கொடுப்பாங்க. நன்றி. ஆகஸ்ட் 15, 2026 வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஃப்ரீ கேம்புங்க. இங்கே ஃப்ரீயாக கன்சல்டேஷன் இலவசமாக பார்க்கப்படும். என்ன வியாதியாக இருந்தாலும் சரிங்க, வாங்க.